Hello students, நம்ம last session வந்து 42 PYQs வந்து Thermodynamicsல complete பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து left over sums எல்லாமே complete பண்ணிடலாம். லாஸ்ட் செஷனில் வந்து என்ட்ரோபி பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே ஒரு 7 to 8 sums வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் லெஃப்ட் ஓவர் என்ட்ரோபி பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2023 வரைக்கும் நம்ம எல்லா PYQஸும் இந்த செஷனில் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ யூல் கெட் அரௌண்ட் 24 கொஷின்ஸ் வந்து இந்த செஷனில் வந்து வரும். எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஃபைன். சரி தானே. ஸோ 43rd கொஷின் என்னென்னு, the enthalpy of fusion of water is 1.435 kilocalories per mole. ஓகே. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து enthalpy வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைன். fusion of water அப்படின்னா இட்ஸ் லைக் மெல்ட்டிங் ஆர் ஃபியூஷன் வாட் எவர் இட் இஸ். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேலரிஸில் கொடுத்துருக்காங்க. கிலோ. இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அப்போ கிலோ அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிலோஸ் எதுவுமே இல்லை. அப்போ 10⁻³ மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். புரியணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா the molar entropy change for the melting of ice at 0 degree Celsius. ஸோ அப்போ நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்ச் டெல் எஸ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. மோலார் என்ட்ரோபி அப்படின்னா பெர் மோலுக்கு. மேலே நம்மளுக்கு வந்து என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா பெர் மோலுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். ஜென்ரலாக நம்ம என்ட்ரோபி எப்படி மெஷர் பண்ணுவோம்? டெல் எஸ் ஈக்குவல்ஸ் டெல் கியூப் divided by T. ரைட். அப்போ டெல் கியூப் அப்படிங்கிறது வந்து இஃப் ஹீட் வாஸ் ரிலீஸ்ட் அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். அப்போ நெகட்டிவில் போடுவோம். இஃப் ஹீட் அப்சார்ப்ஷன் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் அப்போ வந்து தட் இஸ் பாசிட்டிவ். ரைட். இப்போ ஹீட் வந்து அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா டெல் கியூ வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஃபைன். இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தது தான் தெரியணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. எனிவே இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியணும். மோலார் என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். அப்போ மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வருது. அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்திருக்கணும். அப்போ என்ட்ரோபி வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சைன் வந்து பிரச்சனை கிடையாது. எனிவே யூ ஷுட் நோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரோபி ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஏன்னா த மெல்ட்டிங் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். ஃபைன். அப்போ இங்கே வந்து எவ்வளோ ஹீட் வந்து எனக்கு வந்து அப்சார்ப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதான் மேலே கொடுத்துருக்காங்க. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் வாட்டர். அப்போ என்தால்பி சேஞ்சுக்கு எனக்கு வந்து இவ்வளோ என்தால்பி வந்து ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அதெல்லாம் மெல்ட் ஆக முடியும். அப்போ அந்தளவுக்கு வந்து அது எனர்ஜி வந்து எந்த ஃபார்மில் அப்சார்ப் பண்ணியிருந்துருக்குன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ரைட். அப்போ என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டெல் கியூக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம தியரியில் பார்த்தது தான். அப்போ டெல் கியூக்கு பதிலாக இங்கே வந்து நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெல் ஹெச் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஹீட் அதை அப்சார்ப் பண்ணி அதனால அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் எதுவும் நடந்துச்சுன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த எக்ஸ்பான்ஷனும் இருந்திருக்கும். அதே மாதிரி அது வந்து என்ன பண்ணியிருந்திருக்கும் அப்படின்னா ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட். அப்போ வந்து அதுக்கும் அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணியிருக்க போகுது. ஃபைன். அப்போ டெல் கியூக்கு பதிலாக இங்கே நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல் ஹெச்சால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் கொஷினில் என்தால்பி கொடுத்துருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். we are left with no other choice. ஃபைன். நம்ம தியரியில் பார்த்த ஒன்று தான். அப்போ இங்கே டெல் எஸ்க்கு பதிலாக நம்ம டெல் கியூக்கு பதிலாக நம்ம மேலே கொடுத்துருந்தா அந்த டெல் ஹெச் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டெல் எஸ் ஈக்குவல்ஸ் டெல் கியூக்கு பதிலாக டெல் ஹெச் which is going to be 1435. ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 1.435 into 10⁻³ கேலரிஸ்னு வரப்போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1435 at 0 degree Celsius. ரைட். அப்போ டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ 0 degree Celsius அப்படின்னா கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும் which is like 273 கெல்வின். ஃபைன். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். அப்போ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது நம்பர்ஸ் வந்து. அப்போ வந்து அந்த சிச்சுவேஷனால் நம்ம டினாமினேட்டர் வந்து 270க்கு அப்ராக்சிமேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வந்துருக்கணும் 1435. ஃபைன். அண்ட் தென் யூஆர் ஹேவிங் 270. ஸோ மேலே உள்ள இதை பார்த்தா நம்மளுக்கு வந்து 21, 10, 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ 5 டேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படிங்கிறத வந்து ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். அப்போ 270 into 5 0 35 3 10 1350. ஓகே. ஸோ அப்போ 1350 அப்படிங்கிறது வந்து கரெக்டாக க்ளோஸ் பையாக வருது ஃபார் 1435. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி லைக் 5. அதுக்கப்புறம் டெசிமலில் தான் கண்டினியூ ஆக போகுது. அப்போ 5 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது. ரைட். அப்போ மேலே ஆப்ஷனில் வந்து எனக்கு 5 பாயிண்ட் சம்திங் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். அப்போ 5.260 அது ஒன்று தான் இருக்குது. 0 பாயிண்ட் வந்து வரப்போகிறதுல 5 பாயிண்ட். ஃபைன். இங்கேயும் நம்ம வந்து அதே மாதிரியே ஆப்ஷனில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கிலோ கேலரிஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. எல்லாமே கேலரிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ கிலோ மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்குது. தேர்ஃபோர் ஸ்ட்ரைட்டாகவே இதை அப்படியே நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணும்போதே மேலே சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேலரிஸில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3.
ஃபைன். இதெல்லாம் சிம்பிளான சம் தான், புரியணும். அது சிம்பிள். நெக்ஸ்ட் சம் சிம்பிள் தான், என்னென்னு பார்க்கலாம். If the enthalpy change for the transition of liquid water to steam is 30 kilojoule per mole. ஓகே, ஸோ அதே மாதிரி ΔH வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க at 27 degree Celsius. ஃபைன். அப்போ 27 degree Celsiusல எனக்கு வந்து வாட்டர் வந்து எதாவது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஃபைன். அப்போ வந்து நம்மளுக்கு 100 degree Celsiusல தானே பாயிலிங் நடக்கும். அது வந்து சரௌண்டிங் ப்ரெஷர் வந்து 1 atmosphere இருக்கும்போது 100 degree Celsius. அப்போ இங்கே 27 degree Celsiusல இங்கே பாயிலிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட இது என்ன அப்படின்னா என்னோட சரௌண்டிங் ப்ரெஷர் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபைன். இதை பற்றி நம்ம எக்ஸாஸ்டிவாக வில் டூ இன் நெக்ஸ்ட் சாப்டர். ஈக்குலிபிரியத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பாயிலிங் இருக்கும், எப்படி எவாப்ரேஷன் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ 27 degree Celsiusல எப்படி அந்த வாட்டர் பாயில் ஆகுதுன்னா சரௌண்டிங் ப்ரெஷர் வந்து 1 atmosphere இல்லை, அதை விட நல்லா கம்மியாகவே இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே அர்த்தம். ஃபைன். அப்போ 27 degree Celsiusல எனக்கு 30 kilojoule per mole வந்து அந்த வாட்டருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு ஸ்டீம். ஃபைன். அப்போ பாயிலிங் வந்து 27 degree Celsiusல நடக்குது. ஃபைன். the entropy change for the process would be. அப்போ இதுக்கு வந்து நான் entropy change வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ முன்னாடி பார்த்துருந்தா அதே சேம் திங் தான். அப்போ entropy change அப்படின்னா ΔS ஈக்குவல்ஸ் ΔH/T. அப்போ ΔHக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா கிலோஜூல் 30 × 10⁻³ ஜூல் ஃபைன் டிவைடட் பை த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு பி 300. ஃபைன். ரைட். இப்போ ஜஸ்ட் ஜீரோஸை மட்டும் கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஜீரோ and then it becomes 10⁻². fine. 3 it will get cancelled. fine. அப்போ எனக்கு என்ன, I'm just left with 10⁻² அப்படின்னா it is like 100 joules. அப்போ 100 joule mole inverse Kelvin inverse. fine. எல்லாமே நம்ம ஜூல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆப்ஷனல் ஜூலில் தான் இருக்குது. therefore the answer is option 4. ரைட். புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபீஸ் ஆஃப் x2 y2 and xy3 are 60, 40 and 50 joule Kelvin inverse mole inverse respectively. ஸோ கொடுத்துட்டாங்க. ஃபைன். சரி, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து x2 y2 இந்த மாதிரி மாலிகூல்ஸோட ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணதை நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைன். சரி, ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி அப்படின்னா என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம எது கன்சிடர் பண்ணுவோம், நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 298 கெல்வினோ 1 atmosphere. அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேட்டில் இந்த மாலிக்யூல் இருக்கும்போது அதில் வந்து எவ்வளோ என்ட்ரோபி ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ். ஓகே, 60, 40 and 50. ஃபைன். ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் த ரியாக்ஷன் ஹாஃப். ஸோ அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளோ தூரம் என்தால்பி சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னா -30 kilojoule வந்து இருந்திருக்கு. டு பி அட் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னா த டெம்பரேச்சர் ஷுட் பி. ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அந்த ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் அண்ட் தென் ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்தால்பி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணோம். ஃபைன். ஸோ ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹிண்ட் வந்து எனக்கு என்னது, ΔG ஷுட் பி ஈக்குவல் டு 0. அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஃபைன். அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு எனக்கு ஃபார்முலா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், ΔH - T ΔS. ரைட். அப்போ ΔH - T ΔS அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஃப் இட் வாஸ் ஈக்குவல் டு 0 எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், ΔH should be equal to T ΔS. ஃபைன். ΔG வந்து 0 வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் ΔG ஈக்குவல்ஸ் ΔH - T ΔS நீங்கள் வந்து வந்துருக்க போது. அப்போ ΔH - T ΔSல வந்து எனக்கு ΔG வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபைன். அப்போ ΔH ஈக்குவல் டு T ΔSன்னு எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஃபைன். புரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ΔH அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து எனக்கு நல்ல ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு தெரியும். தட் இஸ் கோயிங் டு பி -30 kilojoule. டெம்பரேச்சர் T என்ன அப்படிங்கிறது தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எனக்கு வந்து ΔS வந்து தெரியாது, எவ்வளோ தூரம் என்ட்ரோபி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் நடந்தது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் தான் எனக்கு வந்து நடந்திருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனுக்கு எனக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டோட என்ட்ரோபீஸ் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக எனக்கு ப்ராடக்டோட என்ட்ரோபி என்னங்கிறதும் தெரியும். இனிஷியலாக எனக்கு எந்த ரியாக்டன்ட்டோட என்ட்ரோபி என்னங்கிறதும் தெரியும். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபின்னா ப்ராடக்டோட என்ட்ரோபி மைனஸ் த ரியாக்டன்ட் என்ட்ரோபி ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ கெட் த சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஃபைன். இவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ட்ரோபிங்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம என்தால்பி மற்ற எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதே சேம் திங் தான் இங்கே. பட் என்ட்ரோபிக்கு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைன். சரி தானே. அப்போ நான் இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ΔS என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். ரைட். அப்போ ΔS ஈக்குவல்ஸ் என்ட்ரோபி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். ஸோ விச் கிவ்ஸ் மீ த சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஃபைனலாக வந்து நிற்கும் போது எனக்கு எவ்வளோ தூரம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும் இல்லை டிக்ரீஸ் ஆகியிருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, சரி தானே. அப்போ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்டோடது வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ அப்போ ப்ராடக்ட்டோடது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் ஜஸ்ட் 1. அப்போ 1க்கு வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 50. ரைட்.
50 வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து மைனஸ் த ரியாக்டன்ட் ரைட். அப்போ ரியாக்டன்ட்டுக்கு வந்து நான் வந்து போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து half x2 ஃபைன். அப்போ half x2 அப்படின்னா half into 60 ரைட். ஸோ இதுக்கு வந்து 60. அதே மாதிரியே இன்னொன்றுக்கு வந்து எனக்கு என்ன இருந்திருக்குன்னா 3/2 y2 ரைட். அப்போ 3/2 y2 அப்படின்னா that is going to be 40. அப்போ 3/2 40. ஓகே சரி தானே. இப்போ நம்ம சேஞ்ச் இன் என்ட்ரோபி தானே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 30. அதுக்கப்புறம் இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இல் ஹேவ் லைக் 20 ஃபைன். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 50 மைனஸ் ஸோ 30. இங்கே வந்து ஒரு 60 இருக்க போகுது. அப்போ 30 மைனஸ் 60 தட்ஸ் கோயிங் டு பி மைனஸ் 90 ரைட். ஸோ 6 ஓகே 90 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் 40 ஃபைன். இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா ΔS என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் T என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணோம் ரைட். அப்போ டெம்பரேச்சர் T வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ΔHையும் TΔSையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ மேலே உள்ள ஈக்குவேஷனை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ண எனக்கு என்ன வந்துருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் T ஈக்குவல்ஸ் ΔHக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -30 kJ ஃபைன். அப்போ -30 kJ அப்படின்னா 30 × 10⁻³ ஓகே டிவைடட் பை ΔS வந்து டினாமினேட்டருக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ ரெண்டுமே நெகட்டிவில் தான் இருக்க போகுது. ஸோ இட் வில் கெட் கேன்சல். அப்போ டினாமினேட்டரில் எனக்கு வந்து 40 ஓகே வச்சாச்சு ரைட். வேறு எதுவும் இல்லை யா. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 0 0 it will get cancelled. You are having 3/4. அப்போ 3/4 அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் லைக் 0.75 தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ 0.75 × 10⁻³ ரைட். அப்போ 0.75 × 10⁻³ அப்படிங்கும்போது the answer should be 750 which is like option 1 ரைட். புரியணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் எதில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ΔS எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எனக்கு ப்ராடக்ட்டோட என்ட்ரோபி என்னங்கிறது தெரியும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ரியாக்டன்ட்டோட என்ட்ரோபி என்னங்கிறதும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எனக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் ஃபைன். அப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டோட என்ட்ரோபி மைனஸ் ரியாக்டன்ட்டோட என்ட்ரோபி போட்டோம் அப்படின்னா ஐ கெட் த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ரைட். அதர் வேறு ஒன்று சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் வரும். அது நம்ம போடும்போதே தெரியும் தப்புன்னு ஃபைன். அதுக்கப்புறம் வந்து அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம். ΔH வந்து கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் த டெம்பரேச்சர் T ஃபைன். இது வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் அட் 1 atmospheric pressure ஓகே ஸோ 1 atm ரைட்டு. த வேல்யூ ஆஃப் ΔH அண்ட் ΔS ஆர் ΔHும் ΔS எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க சம் வேல்யூஸ் ஓகே 40.63 இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ΔSக்கு வந்து 108.8 வந்து கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. த டெம்பரேச்சர் வென் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ΔG ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வில் பி 0. அப்போ T என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ T ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த சிச்சுவேஷனில் ΔG இஸ் ஈக்குவல் டு 0 ரைட். அப்போ ΔG வந்து when it is equal to 0 எனக்கு டெம்பரேச்சர் T என்னவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முன்னாடி பார்த்துருந்தா அதே இதுதான். அங்கே வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ΔG 0ன்னு அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் ΔH which is equal to T ΔSன்னு வந்து எனக்கு வந்து இருந்திருக்க போகுது ரைட். அப்போ இங்கே வந்து ΔHக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 40.63 which is equal to டெம்பரேச்சர் T ΔSக்கு வந்து 108.8 ஃபைன். எல்லாமே வந்து ஓகே இங்கே வந்து இட் இஸ் இன் கிலோஜூல் ரைட். அப்போ 40.63 × 10⁻³ எனக்கு வந்து வந்துருக்கணும் ரைட். 40.63 × 10⁻³ இங்கே வந்து எனக்கு வந்து இட் இஸ் இன் ஜூல் ரைட். அப்போ எனக்கு கன்வர்ஷன் வந்து பிரச்சனை கிடையாது ஓகே. இப்போ இதை நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே அவ்வளோதான். டெம்பரேச்சருக்கு வந்து எனக்கு T ஈக்குவல்ஸ் 40630 ரைட். 10⁻³ உள்ளே கொண்டு போயாச்சு. கீழே வந்து 108.8 இருக்குது. கேன்சல் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால 109 அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே டிவிஷனே போட்டுற வேண்டியதான் ஓகே. 40630 ரைட் 109 ஓகே. அப்போ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 4ல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 406 கூட கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஸோ 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 109 × 3 ஃபைன் 27 ரைட் 27 327 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ கீழே வந்து இல் ஹேவ் 327 ஓகே. அப்போ 3 ஃபைன்.
அடுத்த டெசிமல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஸோ மேலே உள்ளது வந்து நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது லைக் 16, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 9. ஸோ இங்கேருந்து 9 இருந்திருக்கும். ஸோ 979 ஃபைன். அப்போ 793 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ அப்போ 793 வந்து நான் இதோட மேட்ச் பண்ணலாம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 3. ஸோ அடுத்து வந்து 9க்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து 7ஓட மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ 109 into 7 நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் 109 into 7. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 79 வந்து இட் இஸ் லைக் 63 ஃபைன். ஓகே, ஸோ 763 வந்து எனக்கு வந்திருக்கணும் ரைட். அப்போ 763 அப்படிங்கிறது கரெக்டாக க்ளோஸ் பையாக வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஸோ யூல் ஹேவ் லைக் 763. அப்போ 37 தான் நெக்ஸ்ட்டு நம்பர் ஷுட் பி லைக் 37 ரைட். அப்போ 37க்கு வந்து க்ளோஸ் பையாக வந்து எனக்கு வரப்போகிறது வந்து ஸோ ஒரு 0வும் இருக்க போகுது ரைட். அப்போ 7630 அடுத்தது வந்து எனக்கு 763 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் லைக் 200 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஸோ அப்போ வந்து 37 சம் நம்பர் வந்து எனக்கு வந்து வரணும் ரைட். அப்போ இங்கே வந்து மேலே வந்து 37 அடுத்தது மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ வந்து 37. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்துட்டு தான் எனக்கு டெசிமல் பிளேஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து வரணும். இனிவே இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் கரெக்டான 2 நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இட் ஷுட் பி லைக் 37 ரைட். அப்போ எய்தர் இட் ஷுட் பி லைக் 39 இல்லைனா 37. இது ரெண்டில் தான் எங்கேயாச்சும் அப்ராக்சிமேட் ஆகணும். நம்ம வந்து ஒரு சின்ன அப்ராக்சிமேஷன் மட்டும் தான் பண்ணோம், விச் இஸ் லைக் டினாமினேட்டரில் கொஞ்சம் வேல்யூ வந்து ரைஸ் பண்ணோம். அப்போ டினாமினேட்டரில் வேல்யூ ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ வந்து கம்மியாக வரணும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு வந்து 37 200க்கு வந்து எனக்கு வந்து 1.9 அந்த மாதிரி வரும். அப்போ 372க்கு வந்து இது வந்து அப்ராக்சிமேட் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 373யோட கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியாக வந்து கிடச்சிருக்கு ரைட். ஸோ டிவிஷன்லாம் இப்போ வந்து புரியணும். ஸோ எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். therefore 37 இருக்க போது. அப்போ the answer should be option 3 ரைட் ஃபைன். இந்த சம் வந்து புரியணும். சிம்பிளான சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ∆G வந்து 0 பண்ணோம், ∆H வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க சப்ஸ்டியூட் பண்ணோம், ∆S அவங்களே கொடுத்துருந்தாங்க சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம். we got the answer ரைட். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து the values of ∆H and ∆S for the reaction. ஓகே, ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ∆H and ∆S வந்து கொடுத்துருக்காங்க, which is like 170 kJ அதுக்கப்புறம் 170 Joule Kelvin inverse for ∆S right respectively. This reaction will be spontaneous at okay. அப்போ மேலே கொடுத்துருக்க இந்த ரியாக்ஷன் எப்போ வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும், இந்த டெம்பரேச்சரில் எந்த டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரைட். அப்போ நம்மளுக்கு வந்து ∆G வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் வரும், தட் இஸ் ரிவர்சிபிள். அதோட டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா தட் கண்டிஷனில் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கவே நடக்காது, விச் இஸ் இம்பாசிபிள் ரைட். அதோட டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அப்போ அந்த சிச்சுவேஷனில் அந்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ நான் இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்போ ∆G வந்து 0வாக இருக்கும்போது எனக்கு என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதோட அதிகமான டெம்பரேச்சரை நான் சூஸ் பண்ணிடலாம் ஃபைன். அப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே இருக்கிறதே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து வரணும் ரைட். இல்லைனா 2 ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ஆன்சராக வந்துடும். ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் எனக்கு அந்த ரியாக்ஷன் நடந்தே ஆகணும். அப்போ ஜஸ்ட் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னால் சொல்ல முடியும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தான் என்னோட ஆன்சராக இருந்திருக்கணும். ஸோ த ஆன்சர் ஷுட் பி லைக் 2 ஃபைன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அப்போ ∆G 0 இருக்கும்போது எனக்கு என்ன டெம்பரேச்சர் வரும்னா கண்டிப்பாக 110ோட கம்மியான டெம்பரேச்சராக இருக்கணும். ஆனால் 910ஓட அதிகமான டெம்பரேச்சராக ஒரு டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து வரும் ஃபைன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ∆G 0வாக இருக்கும்போது எனக்கு வந்து ∆H which is equal to T∆Sன்னு எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ அந்த டெம்பரேச்சர் ஃபார் ∆G equal to 0 எனக்கு என்ன வந்திருந்துருக்கணும் அப்படின்னா ஃபார் ∆H நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா 170 into 10⁻³ which is equal to T. ∆Sக்கு நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னா 170 ரைட். அப்போ கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா 170 straight away it gets cancelled and then I have like 1000 Kelvin ஃபைன். அப்போ 1000 Kelvin அப்படிங்கிறது வந்து it is greater than 910. அப்போ 910க்கு வந்து அந்த ரியாக்ஷன் நடக்க போகிறது இல்லை, பட் it is less than 1110 ரைட். அதுக்கு கம்மியாக இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக the answer should be option 2 ரைட். இதை நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு, சும்மா போடணுமே அப்படிங்கிறதுக்காக போட்டு காமிச்சிருக்கு ஃபைன். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் த கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷன் ஓகே. ஸோ ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. PCl5 which is in gaseous state அது வந்து டிசோஷியேட் ஆக போகுது எப்படின்னா PCl3ஆகவும் Cl2வும் டிசோஷியேட் ஆகுது ஓகே. ஸோ அந்த டிசோசியேஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. which of the following conditions are correct. அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல என்ன கண்டிஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட். ஸோ இங்கே வந்து எனக்கு ∆H பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படிங்கிறத பற்றி எனக்கு எந்த டேட்டாவுமே தரல. ஸோ அதை நான்
ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம், ரைட்? அது கெஸ் தான் பண்ணணும். பட் என்ட்ரோபி சேஞ்ச் வந்து நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் எனக்கு 2 moles இருக்குது, இனிஷியல் ஸ்டேட்டில் எனக்கு 1 mole இருக்குது, ரைட்? அப்போ ப்ராடக்ட் ΔNG நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் தான் போடுவேன். அப்போ இங்கே ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து 2 moles, அப்போ 2 - 1 which is going to be 1, ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து என்ட்ரோபி ஹேஸ் இன்க்ரீஸ்ட், ரைட்? அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கிறது வந்து ΔS is greater than 0க்கு எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ தட் ஷுட் பி மை ஆன்சர், ஃபைன். ஸோ அப்போ ΔS வச்சு இங்கே வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ΔH வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அதை பற்றி எனக்கு எந்த டேட்டாவுமே எனக்கு கொடுக்கல, ரைட்? இதெல்லாம் ஈஸியான சம் தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Identify the correct statement for change of Gibbs energy for a system ΔG of a system at constant temperature and pressure. ஓகே, கீழே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ΔG is less than 0. அப்போ ΔG less than 0 it is negative. அப்போ it should be spontaneous. The process is not spontaneous கொடுத்துருக்கான். ஸோ அது தப்பு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். if ΔG of the system is greater than 0, அப்போ வந்து it should be not spontaneous. அப்போ அதுவுமே தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. if ΔG was equal to 0, the system has attained equilibrium. கரெக்ட், ரைட்? அப்போ ΔG வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா the system is in equilibrium. அதுதான் கரெக்ட், which should be my answer. அப்போ ஆப்ஷன் 3 is my answer. Fourth one வந்து என்னென்னா, it should obviously be wrong. ΔG is equal to 0, the system is still moving in particular direction. See, மேலே நம்ம சொல்லியாச்சு, if ΔG is equal to 0, the system has attained equilibrium தான் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் ஈஸி தான், புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் முன்னாடி பார்த்து இந்த சம் அது தான், சிம்பிளான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். the enthalpy and entropy change for the reaction. ஓகே, ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட entropy and enthalpy சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஃபைன். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி, ஸோ ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்தாச்சு. நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, the temperature at which the reaction will be in equilibrium, fine. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முன்னாடி பார்த்துருந்தது. அப்போ ஈக்குலிபிரியத்துக்கு இருக்கணும் அப்படின்னா ΔG should be equal to 0, ஃபைன். அப்போ தான் வந்து the reaction will be at equilibrium. அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து ΔH will be equal to T ΔS, ரைட்? அப்போ இங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ΔHம் ΔSம் உள்ளே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ ΔHக்கு வந்து எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 30 kJ/mol, ரைட்? அப்போ 30 × 10⁻³ which is equal to temperature T, which is something that I need to find. அதோட என்ட்ரோபி சேஞ்ச் வந்து என்னங்கிறது நான் வந்து போட வேண்டியதான். தட் இஸ் லைக் 105, ஃபைன். இப்போ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ டெம்பரேச்சர் T வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 30 × 1000, ஓகே, டிவைடட் பை 105. ஓகே, நம்ம கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுறோன்னா யூல் ஹேவ் லைக் 10, கீழே வந்து 3, ஓகே, 9க்கு வந்து 3, அப்போ வந்து 15 இருக்க போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 35. ஸோ நெக்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் லைக் 2, ஃபைன். ஸோ திஸ் இஸ் லைக் 7. ஓகே, அப்போ வந்து 2/7 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. அப்போ 2, 7 அப்படின்னா 0. ஓகே, ஸோ இல் ஹேவ் லைக் 20. அப்போ 7க்கு வந்து இல் ஹேவ் லைக் 14, 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்சல் அவுட் ஆச்சுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் 6, ஃபைன். அப்போ வந்து ஒரு 60. அப்போ 60 அப்படின்னா 56 வந்து வந்துருக்க போகுது. ஸோ 8, ரைட்? அப்போ வந்து 4, 40. அப்போ 40 அப்படின்னா லைக் 35. அப்போ 5 வந்து வந்துருக்க போகுது. சி, மேலே பார்த்தல அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ 285, ரைட்? அப்போ இங்கேயும் 285 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. அப்போ டெம்பரேச்சர் T வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் T should be equal to 285 Kelvin வந்து வந்துருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் மை ஆன்சர், ஃபைன், ரைட்? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தா தான், ஈஸியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following paths of a chemical reaction is certain to result in spontaneous reaction. ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா எல்லாம் முன்னாடி பார்த்தா தான் தெரியணும். எக்ஸோதெர்மிக்காக இருக்கணும். ஓகே, ΔH should be நெகட்டிவ், என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ரைட்? அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகணும், ΔH வந்து நெகட்டிவாக இருக்கணும். அப்போ ஆப்ஷனில் வந்து எனக்கு எக்ஸோதெர்மிக் வந்து 2 இருக்குது. ஸோ அதுதான் கண்டிப்பாக வரணும், ஃபைன். அதுக்கப்புறம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், ரைட்? அப்போ இன்க்ரீசிங் டிஸார்டர், ரைட்? டிஸார்டர் அப்படின்னா இட் இஸ் த மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், ரைட்? அந்த ரேண்டம்னஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஸார்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. therefore the answer is option 1, ரைட்? புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். a reaction occurs spontaneously if, ஓகே, ஸோ அப்போ ரியாக்ஷன் வந்து எப்போ வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சி, ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, T ΔSையும் ΔHையும் நம்மளுக்கு வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு தான் நம்ம இந்த ஸ்பான்டேனிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஓகே, T ΔS is less than ΔH, ஓகே, அப்படின்னா என்னென்னா ΔH தான் இங்கே வந்து கிரேட்டராக இருக்குது, ஃபைன்.
ஸோ அப்போ வந்து del H வந்து எனக்கு கிரேட்டராக இருக்குது given that both del H and del S are positive, right? அப்போ del Hம் del S ரெண்டுமே எனக்கு வந்து எப்படின்னா it is positive, fine. அப்போ del H இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது, ரைட்? அப்போ பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும்? ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் இட் இஸ் பாசிபிள், அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும், ரைட்? அப்போ வந்து TDLS கம்பேர் பண்ணும்போது இந்த del H வந்து அதிகமாக இருக்குது. அப்போ del H minus TDLS போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் ஃபார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ மேலே உள்ள ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ரைட்? தெரியுது. அப்போ அது வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து T del S is greater when compared to del H, ஓகே? ஸோ அப்போ T del S தான் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்குது, ஃபைன். அண்ட் del H is positive and del S is negative அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ அப்போ del H வந்து எனக்கு வந்து எப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ del H வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ del H வந்து பாசிட்டிவ், del Gயில் வந்து del H வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் del G வந்து எனக்கு வந்து நெகட்டிவாக கிடைக்கணும், ரைட்? அப்போ வந்து அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா del S is going to be negative. அப்போ நெகட்டிவ் இது வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனில் வந்து எனக்கு டோட்டலாக T del S வந்து இதில் எது கிரேட்டராக இருக்குது, இங்கே வந்து மேக்னிடியூடை ரிலேட் பண்ண மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ del H வந்து பாசிட்டிவ், T del Sல del S வந்து நெகட்டிவ். அப்போ வந்து நெகட்டிவ் T del S வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ del G ஈக்குவல்ஸ் del H மைனஸ் T del Sல வந்து நம்ம வந்து போட்டோம்னா டோட்டல் டேர்ம் எனக்கு வந்து எப்படி கிடச்சிருந்தோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ், ரைட்? அந்த ஃபார்முலாவை தான் நான் வந்து சொல்கிறேன், அப்போ வந்து புரிஞ்சுருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள், ஃபைன். தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா T del S is greater than del H, ஓகே? அப்போ T del S தான் இங்கே வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா both del H and del S are positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஷுட் பி மை ஆன்சர். அப்போ அது எப்படி வந்துருக்கணும்? del G ஈக்குவல்ஸ் del H மைனஸ் T del S, ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ இதுவும் பாசிட்டிவ், ஆனால் T del S தான் இட் இஸ் கிரேட்டர். அப்போ T del S வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ டோட்டல் டேர்ம் இஸ் பாசிட்டிவ். முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் சேர்ந்து இந்த மொத்த டேர்மே இட் வில் பிகம் நெகட்டிவ். ஆனால் முன்னாடி இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ், ரைட்? அப்போ இது நெகட்டிவ் தான் டாமினேட் பண்ணுது. அப்போ இந்த கம்ப்ளீட் டேர்ம் del G இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், ஃபைன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் T del S was greater than del H, அதனால் எனக்கு வந்து del G வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா that is going to be negative, fine, ரைட்? இது வந்து புரியணும். ஸோ அடுத்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஏன்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் மை ஆன்சர், ஃபைன். இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம், ரைட்? அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிளான சம் தான், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Standard enthalpy and standard entropy changes for the oxidation of ammonia at 298 Kelvin, okay? ஸோ ஸ்டாண்டர்ட் என்தால்பி என்ட்ரோபி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைன். நம்மளுக்கு வந்து என்தால்பி வந்து கிலோ ஜூலில் வந்து கொடுத்துருக்காங்க, அஸ் யூஷுவல் என்ட்ரோபி வந்து ஜூல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் கன்வர்ஷன் வந்து பண்ணணும், ரைட்? ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த சேம் ரியாக்ஷன் அட் 298 Kelvin. அப்போ 298 Kelvinல ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் எனர்ஜி சேஞ்ச் வந்து என்ன, விச் மீன்ஸ் del G என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ del G நான் என்னங்கிறது வந்து del H மைனஸ் T del S அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், வில் கெட் த ஆன்சர். அப்போ del Hக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் 382.6, ஓகே, into 10 power 3 minus T del S, right? டெம்பரேச்சர் வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is going to be 298 into minus 145.6, okay? ஸோ இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஆன்சரில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே நம்ம எல்லாத்தையுமே ஜூலில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து கிலோ ஜூலில் இருக்குது, ஃபைன். அப்போ கிலோ ஜூலில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மொத்த டேர்மே லெஃப்ட் டிவைடட் பை 1000 கடைசியாக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் இட், ஃபைன். சரி தானே? ஸோ நவ் லெட்ஸ் டூ த மேத். என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பண்ணிட வேண்டியதான், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நம்ம எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 298ஐயும் 145.6ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது, எல்லாமே கொஞ்சம் நல்லா வேல்யூஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ இன்டர்வல் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 298 வந்து 300 அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். ஸோ தட் ஐ கேன் சால்வ் இட் குவிக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ யூல் ஹேவ் லைக் 145, ஓகே, 145 into 3, got it? So it's going to be 15, 1, 12, 13, 1, 4, 3, 5, right? ஸோ அப்போ உள்ள இந்த பேராமீட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது I'll get like minus 435, okay, into 10 power 2, right? ஸோ அப்போ கீழே உள்ள இந்த பேராமீட்டர் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் நெகட்டிவ் வந்து இட் பிகம்ஸ் பாசிட்டிவ், அப்படியே பாசிட்டிவ் ஆயிரும். 4, 3.5 into 10 power 3,
ரைட். 10 பவர் 2க்கு பதிலாக நம்ம வந்து 43.5 இன்ட்டு 10 பவர் 3 நம்ம வந்து வச்சாச்சு. ஸோ முன்னாடி வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் பி -382.6 இன்ட்டு 10 பவர் 3 ரைட். அப்போ 10 பவர் 3 வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். எது ரெண்டா அப்படின்னா 382.6 -43.5 ஓகே. ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1. ஸோ தட்ஸ் கோயிங் பி 12, 9, 7, 1 is going to be 3, 339.1 okay. So 339.1 into 10 power 3, so that is going to be 339.3 kilojoule எனக்கு வந்து வந்திருக்க போகுது, which is like option 2 right. See, இதெல்லாம் ஈஸியான சம் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள சால்வ் பண்ணால் will get the answer. டவுட் இருக்கக்கூடாது. அது சம்ப்லாம். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Considering entropy, okay, so entropy consider பண்ணி as a thermodynamic parameter the criterion for the spontaneity of any process, okay. See, ஒரு process வந்து spontaneous-ஆக இருக்கணும் அப்படின்னா இது நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தது, ஓகே, தெரியணும். del S of the entropy of the universe வந்து it has to keep on increasing, okay. entropy of the universe வந்து it will keep on increasing. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஹியர். அப்போ வந்து entropy of the universe, ஓகே, அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா entropy of the system சரௌண்டிங் ரெண்டுமே சேர்த்தா தான் எனக்கு வந்து it gives me the entropy of the universe. அப்போ del S of the system plus del S of the surrounding ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ சேர்க்கும் போது எனக்கு வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா it should be greater than 0. அப்போ அது greater than 0 இருந்துச்சு அப்படின்னா that process is possible in the nature. Fine. அப்போ the answer is option 1. ஃபைன். இப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தை பற்றி மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம், ஓகே. அந்த சிஸ்டத்தில் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா அப்புறம் அதில் என்ட்ரோபி சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபைன். நேச்சரை மொத்தமாக நம்ம யூனிவர்ஸை ஃபுல்லாக கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். அப்போ வந்து சிஸ்டத்தில் வந்து என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆனாலும் சரௌண்டிங்கில் வந்து நிறைய என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் such that it compensate. அப்படி இருக்கிறதுனால என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் will keep on increasing அப்படிங்கிறது தான். ஃபைன். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஆர்குமெண்ட் எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ எனிவே இது வந்து புரியணும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த என்ட்ரோபி சேஞ்ச் when 1 mole of ice is converted into water at 0 degree Celsius, okay. temperature வந்து at 0 degree Celsius, 0 degree Celsiusல நம்ம ஐஸ் டு வாட்டர் வந்து கன்வர்ஷன் இருக்க போது. அப்படி இருக்கும்போது என்ட்ரோபி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். அப்போ என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு வந்து del Q by T. அப்போ இங்கே வந்து ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ என்தால்பி சேஞ்ச் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ஐஸ் டு லிக்விட் வாட்டர் இஸ் 6 kilojoule per mole at 0 degree Celsius. ஃபைன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ del H by T போட்டோம் அப்படின்னா I'll get the entropy change, ரைட். அப்படி ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ del S equals del Hக்கு வந்து நான் வந்து என்ன போட்டலாம் அப்படின்னா 6 into 10 power 3, okay, divided by the temperature which is going to be like 273. ஃபைன். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து சால்விங் மட்டும் கரெக்டாக வந்து சால்வ் பண்ணோம். ஏன்னா க்ளோஸ் பையாக வேல்யூ வந்து எனக்கு வந்து வரப்போகுது 20.13, 21.98 அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா 2 அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும், ரைட். அப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி லைக் 6000, ரைட், 273. அப்போ 273 2ல் தான் எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ 273 into 2 வந்து பண்ணுவோம். 273 into 2, ரைட். 6 14 1 5 546, ஓகே. ஸோ 546 வந்து எனக்கு வந்து வரணும். ஸோ அப்போ 546 அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி லைக் மேலே வந்து 2 வந்து வந்துருக்க போகுது. ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது 10 4, ஓகே. ஸோ யூல் ஹேவ் லைக் 9ல் வந்து 4 போர்ஷன் இட்ஸ் லைக் 5. ஸோ இது வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் யூ கெட் லைக் 540, ரைட். அப்போ 540 அப்படிங்கும்போது ஸோ இது வந்து 1ல் தான் வந்து எனக்கு வந்து போகணும், ரைட். 546 வந்து இருக்குது. அப்போ 273 அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போடுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்போ 273 அப்போ 21.9 அந்த மாதிரி எனக்கு வந்து வரணும், ரைட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 21.9 which is option 4, ரைட். இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது, ரைட். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், ரைட். சி இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ ரீசெண்ட்லலாம் கொஷின் கேட்குறதில்ல. எனிவே இந்த சம் எப்படி நம்மளுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். சி இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வந்து ஒர்க் டனோட மேட்ச் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அது என்னங்கிறது வந்து சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the densities of graphite and diamond at 298 Kelvin are 2.25 and 3.31 gram per centimeter cube respectively, ஓகே. அப்போ இங்கே எதை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்கன்னா கிராஃபைட்டோட டென்சிட்டியும் டைமண்டோட டென்சிட்டியும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபைட்டும் டைமண்டும் தீஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன்,
ரைட். அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ டைமண்ட் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல். அப்போ அதோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். கிராஃபைட் வந்து அதோட லைட்டர் மெட்டீரியல் தான். அப்போ வந்து நம்ம டென்சிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது டைமண்டோட டென்சிட்டி வந்து அதிகம், கிராஃபைட்டோட டென்சிட்டி அதோட கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி தான் இங்கே கொஷின்லேயும் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட்டுக்கு வந்து எனக்கு 2.25 வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்டுக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.31 g/cm3. ரைட், புரிஞ்சுருக்கணும். அடுத்தது, இஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ∆G0 is equal to 1895 Joule/mole. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. அதான் ∆G0 நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். நான் தான் ஒர்க் வந்து உள்ளே கொடுத்து எனக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து நடந்துருந்துருக்கணும். ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து கிராஃபைட் டு டைமண்ட் வந்து போகும்போது நான் வந்து எனர்ஜி வந்து வெளியில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். கொடுக்குறதுனால எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா 1895 Joule/mole. அப்போ 1 மோலுக்கு வந்து நான் வந்து 1895 ஜூல் வந்து நான் வந்து கொடுத்துருந்துருக்கேன். ஓகே, புரியணும். அடுத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா the pressure at which graphite will be transformed into diamond. ஓகே, அப்போ நான் இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நான் கொடுத்த எனர்ஜி வந்து நான் கொடுத்தது. ஸோ which is going to be 1895. அப்போ ப்ரெஷர் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் for the conversion of graphite to the diamond அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ இங்கே வந்து நான் கொடுத்தது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். இது ஏன் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா தட் வில் பி நெகட்டிவ். இங்கே வந்து திஸ் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். ஓகே, இதை நான் இன்டியூஸ் பண்ணி நான் எனர்ஜி கொடுத்து தான் அது வந்து நடக்கணும். அப்போ நான் கொடுத்துருக்க எனர்ஜி இவ்வளோ அப்படிங்கும்போது எனர்ஜி எப்படி நம்ம கொடுத்துருந்துருப்போம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் நான் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதனால் இட் கெட்ஸ் கம்ப்ரெஸ்ட். அப்போ வால்யூம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆனதுன்னா ஆப்வியஸாக டென்சிட்டி ஆஃப் தட் டைமண்ட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகே, வால்யூம் டென்சிட்டி இட் இஸ் அதர் ரிலேட்டட். ஃபைன், நம்ம போடும்போது வந்து புரியும். அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ∆Gயை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். ஃபைன், இந்த லாஜிக் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஜென்ரலாக கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா நம்ம தியரியில் என்ன பார்த்துருந்துருப்போம்னா அமௌண்ட் ஆஃப் யூசபிள் எனர்ஜி தட் ஐ கேன் டிரைவ் ஃப்ரம் இட். அதான் வந்து என்னென்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி என்னால் எடுக்க முடியுமோ முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டிருந்துருப்போம். அப்போ ஜென்ரலாக கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி இருக்குன்னா இஃப் இட் இஸ் நெகட்டிவ் த ரியாக்ஷன் இஸ் பாசிபிள், இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் இட் இஸ் நாட் பாசிபிள். ரைட். அப்போ இது வந்து தானாக இந்த ரியாக்ஷன் கிராஃபைட் டு டைமண்ட் வந்து தானாக நடக்காது. நான் எனர்ஜி கொடுத்து அதை வந்து நான் இன்டியூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். ரைட். அப்படி நான் கொடுத்த எனர்ஜி தான் என்னென்னா இட் இஸ் லைக் 1895. அப்போ இங்கே வந்து அந்த எனர்ஜியை நான் எந்த ஃபார்மில் வந்து கொடுக்குறேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கம்ப்ரெஸ் பண்ணுறேன். அதனால் யூ ஹேவ் சேஞ்ச் இன் வால்யூம் விச் இஸ் லைக் ஒர்க் டன். அப்போ இங்கே வந்து நான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எதோட மேட்ச் பண்ண போகிறேன்னா ஒர்க் டனோட மேட்ச் பண்ண போகிறேன். அப்போ நம்ம ஒர்க் டனோட மேட்ச் பண்ணும்போது ப்ரெஷர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேஞ்ச் இன் வால்யூம் டென்சிட்டி வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட், புரியணும். அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ∆G கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ∆G which is equal to P∆V நம்ம வந்து போட்டுடலாம். பட் இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் ஒர்க் டன் பை த கேஸ். அப்போ அது வந்து எப்படி வந்துருக்கும் அப்படின்னா பாசிட்டிவில் வந்திருக்கும் ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்தது. ஆனால் அது வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே நான் முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட போகிறேன். ஃபைன், இங்கே வந்து நெகட்டிவ் சைன் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. P∆Vயோட மேட்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் போதும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒர்க் டனுக்கு பதிலாக 1895 கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு பதிலாக 1895 வந்து போட போகிறீங்க. P சேஞ்ச் இன் வால்யூம் வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சைன் வரும், அது டேலி ஆயிரும். ரைட். இந்த நெகட்டிவ் சைன் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சம்முக்கு நான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை ஒர்க் டனோட மேட்ச் பண்ணணும். ஏன்னா எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே வந்து எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் ப்ரெஷரால் நடந்திருக்கு. அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் எனர்ஜி வந்து ஒர்க் டனோட மேட்ச் பண்ணுறேன் which is nothing but the pressure times change in volume. புரியணும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. அப்போ இது ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து எதோட மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ∆Wயோட மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் தேவை. அப்போ அந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியோட மேட்ச் பண்ணணும். அப்போ டென்சிட்டியும் வால்யூமே நான் ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் டென்சிட்டி ஈக்குவல்ஸ் மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. ஃபைன், ஓகே. இப்போ வந்து இதை வச்சு நான் எதை டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளோக்கு நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே எனக்கு எனர்ஜி எது கொடுத்துருக்காங்கன்னா பெர் மோல். ஒரு மோல் ஆஃப் கார்பனுக்கு வந்து 1895 ஜூல் வந்து நான் வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு மோல் ஆஃப் கார்பன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 12 கிராம்ஸ் வந்து இருந்திருக்கணும். ரைட், புரிஞ்சுருந்துருக்கணும்.
அப்போ 12 கிராம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு மேலே மாஸில் வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 12 கிராம் வந்து மாஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா டென்சிட்டி வந்து போடணும். கிராஃபைட்டோட டென்சிட்டியும் டைமண்டோட டென்சிட்டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து நம்ம வந்து போடும்போது கிராஃபைட்லேருந்து தான் டைமண்டாக அது மாறப்போகுது. அப்போ கிராஃபைட்லேருந்து டைமண்டாக அது மாறப்போகுது அப்படின்னா டைமண்டோட வால்யூம் மைனஸ் கிராஃபைட்டோட வால்யூம் தான் பண்ணணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணோம் அப்படின்னா I'll get the change in volume del V. ஓகே ரைட், லெட்ஸ் டூ இட். அப்போ டெல் விக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டெல் வி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா கிராம் 1 மோலுக்கு. அப்போ 1 மோலை கிராமுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll have to put 12 கிராம், ரைட். ஏன்னா நம்ம எனர்ஜி எல்லாமே பெர் மோலுக்கு 1895 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், ரைட். அப்போ மேலே வந்து நான் நியூமரேட்டரில் 12 வந்து போட போகிறேன். டினாமினேட்டரில் டென்சிட்டி ஆஃப் த டைமண்ட் என்னென்னு போடணும். ஏன்னா ஃபைனலாக ஃபார்ம் ஆக போகிறது டைமண்டு தான். அப்போ டைமண்டோட டென்சிட்டி தான் போடணும். டைமண்டோட டென்சிட்டி இஸ் 3.31. அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 3.31 மைனஸ் 12 டிவைடட் பை கிராஃபைட்டோடது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் 2.25, ரைட். 2.25 ஃபைன். இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வந்து பெர் மோல் ஆஃப் தட் கார்பன் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணனால எனக்கு சேஞ்ச் இன் வால்யூம் வந்து கிடச்சிரும். அப்போ 12 காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 2.25 மைனஸ் 3.31 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி உள்ளே போட வேண்டியதான். அப்போ மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். I'll have 2.25 into இதை வந்து 3.3ன்னு எடுத்துக்கோம். ஓகே, 3.3. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 15 1 7 675 வரும். அப்போ அடுத்தும் நம்மளுக்கு 675 தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதுலையுமே அப்போ 5 2 14 1 7425 வந்து இருந்திருக்க போது. அப்போ 7425 அப்படிங்கிறது 7.4 நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிட வேண்டியதான். அப்போ டினாமினேட்டரில் இங்கே எனக்கு என்ன இருந்திருக்குன்னா 7.4 வந்து இருந்திருக்க போகுது, ரைட்டு. அடுத்தது திருப்பி ஒரு சப்ராக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எதை ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம், 3.31ஐயும் 2.25ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல் ஹேவ் லைக் 6 0 1.06 வந்து எனக்கு வந்து நியூமரேட்டரில் வந்து இருந்திருக்க போகுது. ஃபைன். இதில் வந்து நெகட்டிவ் சைன் தான் வரணும், ஏன்னா மைனஸில் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்க போகுது. அப்போ you will have like 12 into minus 1.06 அவ்வளோ divided by 7.4 வந்து எனக்கு வந்து இருக்க போகுது. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.06 7.4 இது ரெண்டையும் நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணணும், ரைட். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிவிஷனே பண்ணிடுவோம். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும், 1.06 வந்து 10.6ன்னு எடுத்துக்கலாம். 7.4 வந்து நம்ம 74 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட வேண்டியதான். சால்வ் பண்ணுறோன்னா இல்லை லைக் ஃபஸ்ட்டு வந்து போகாது. அப்போ 0.7423, ரைட். இன்னொரு 0 போட்டோன்னா 320. அடுத்தது கெஸ் பண்ண வேண்டியதான். 4 டேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 or 5 ஃபஸ்ட்டு 4ல் ட்ரை பண்ணி பார்ப்போம். 74 into 4 16 1 28 296, ரைட். ஓகே, கரெக்டாக பக்கத்தில் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா 296. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 1, இப்போ வந்து 74க்கு ஒரு 1, இதுக்கு வந்து ஒரு 4, ரைட். அப்போ 12 into 0.14ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ 0.14ஐயும் 12ஐயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுமா. ஓகே, 12 into 0.14, ரைட். அப்போ 12 into 14 வச்சு மல்டிப்ளை பண்ணிடுவோம். 8 4 2 8 48 12, ரைட். 8 6 அப்போ வந்து 2 டெசிமல் பிளேசஸ் வந்து தள்ளி வச்சோம் அப்படின்னா that is going to be 1.68. The answer is 1.68 for change in volume. ஓகே, அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 1.68 நெகட்டிவ் 1.68 வந்து வரணும். மைனஸ் 1.68. இங்கே வந்து வால்யூம் வந்து எனக்கு எதில் வந்திருக்கணும் அப்படின்னா சென்டிமீட்டர் க்யூப்பில் வந்து வந்துருக்கணும். ஏன்னா இங்கே எனக்கு கொடுத்துறது கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். அப்போ இங்கே வந்து சேஞ்ச் இன் வால்யூம் வந்து எதில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் மெஷர்ட் இட் இன் சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, புரியணும். ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து எதில்
கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே எனர்ஜி வந்து எனக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஜூலில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் பாஸ்கலில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக சென்டிமீட்டர் க்யூபில் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. இதை வந்து நான் எதுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா மீட்டர் க்யூபுக்கு வந்து மாற்றணும். ஸோ வில் டூ இட். இப்போ வி ஆர் டன் வித் சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் ∆V என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சேஞ்ச் இன் வால்யூமில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு பதிலாக 1895 அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுற வேண்டியதான். இதெல்லாம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு பதிலாக இப்போ நம்ம 1895 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1895 விச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ப்ரெஷர் P தான் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேஞ்ச் இன் வால்யூம்க்கு வந்து இங்கே ∆V வந்து எதுக்கு ஈக்குவலாட்னா 1.68 அப்ராக்சிமேட் பண்ணிக்குவோம். அப்போ நெகட்டிவ் ஆஃப் 1.7 நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே உள்ளது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்குது. 1.7 மட்டும் சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது. ஆனால் வந்து ப்ரெஷர் வந்து எஸ்ஐ யூனிட்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சென்டிமீட்டர் க்யூப்பை இப்போ நான் மீட்டர் க்யூப்புக்கு மாற்றணும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 10⁻² மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் க்யூப் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 10⁻6 மீட்டர் க்யூப், ரைட்? இன்ட்டு க்யூப் ரெண்டு சைடு நம்ம க்யூப் பண்ணியாச்சு, புரியணும்? அப்போ இன்ட்டு 10⁻6 மீட்டர் க்யூப். ஃபைன். சரி, இப்போ எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் என்ன அப்படிங்கிற எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும், ரைட்? அப்போ லெட்ஸ் டூ த மேத் அகெயின். ஸோ அப்போ நெகட்டிவ் வந்து இட் பிகம்ஸ் பாசிட்டிவ், ரைட்? இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து இருந்திருக்கணும். அப்போ ரெண்டு நெகட்டிவும் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அப்போ ப்ரெஷர் P ஈக்குவல்ஸ் 1895 டிவைடட் பை 1.7 இன்ட்டு 10⁻6. ஓகே, இப்போ வந்து 10⁻6 வந்து இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னென்னு மாற்றலாம் அப்படின்னா 17 மாற்றிடலாம். ஓகே, 17 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 10⁻6 வந்து எதாயிரும் அப்படின்னா 10⁻7 வந்து மாறிட போது. இட் கோஸ் டு த நியூமரேட்டர். அப்போ அது நியூமரேட்டர் வந்து போயிடுச்சு அப்படின்னா தட் பிகம்ஸ் 10⁻7. ஃபைன். அப்போ நியூமரேட்டரில் வந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து எழுத முடியும் அப்படின்னா 10⁻7 வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1895 டிவைடட் பை 17 இன்ட்டு 10⁻7, ரைட்? இப்போ 1895யும் 17ஐயும் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். எனக்கு என்ன வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். யூ ஹேவ் லைக் 1895 டிவைடட் பை 17. ஓகே, அப்போ 17ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 1. ஸோ 17 வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து you have like 119. ஓகே, அதுக்கு வந்து ஒரு 1. ஸோ you'll have like 17 again, கரெக்ட்? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2, ஒரு 5. ஸோ அதுக்கும் வந்து எனக்கு வந்து என்ன ஒன்றா ஒரு 17 தான் வரப்போகுது. ஸோ அது 111 பாயிண்ட். ஏன்னா அடுத்தது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. 15ல் 7 போர்ஷன் லைக் 80 வந்து வரப்போகுது. ஸோ 111 பாயிண்ட் ஒரு மாதிரி 4 இல்லை 5 வந்து எனக்கு வந்து வரணும். 4ன்னு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். அப்போ 111.4 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? அப்போ மேலே உள்ள சம்பளம் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா you'll have like 111.4 இன்ட்டு 10⁻7. அப்போ 111.4 இன்ட்டு 10⁻7 வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனோட நான் எப்படி வந்து மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதில் எல்லாமே 9.92 இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னா 10க்கு வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ 10க்கு வர மாதிரி இதை நான் அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். அப்போ அப்ராக்சிமேட் பண்ணால் I'll have like 11.14 இன்ட்டு 10⁻8. ஓகே, ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து குறைச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு பவரில் வந்து ஒன்று ஏற்றிருக்கோம், ரைட்? ஸோ I'll have like 10⁻8 வந்து வர்ற மாதிரி இங்கே வந்து நான் வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ 10⁻8 வந்து வர்ற மாதிரி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து வரப்போகிற ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் சால்விங் தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், ரைட்? இவ்வளோலாம் சால்விங் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடைசியாக வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. முன்னாடியே இந்த மாதிரி சம்மை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் தான் போகும். ஃபைன். ஸோ இதிலே சிம்பிளாக நம்மளுக்கு கேட்குறாங்க ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணுற மாதிரி இந்த டெசிமல் ப்ளேசஸ்லாம் இவ்வளோ இல்லாமல் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம குயிக்காகவே இந்த சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கே வந்து பிரச்சனையே எங்கே ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த சம் வந்து போடுற மாதிரி வரும். இதே சம் வந்து சால்விங்லாம் ஈஸியாக இருந்தால் குயிக்காக வந்து போடவும் தெரியணும். ஃபைன். ஸோ இப்படி சால்விங்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா ஜென்ரல் அட்வைஸ் வந்து சம்மை வந்து இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து ஃபைனலாக தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈஸியான சம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு
வச்சுட்டு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ரைட்? இந்த சம்மில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. சால்விங் இஸ் வி ஆர் லெஃப்ட் வித் நோ அதர் சாய்ஸ். இந்த மாதிரி நம்ம தான் சால்வ் பண்ணி டெசிமல் பிளேசஸ்லாம் கரெக்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து மார்க் பண்ண முடியும், ரைட்? சரி, டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிளாக யூனிட் மெஷர் பண்ணுறதா என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். யூனிட் ஆஃப் என்ட்ரோபி இஸ் ஓகே. ஸோ என்ட்ரோபியோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ யூனிட் என்ட்ரோபியோட யூனிட் வந்து நம்ம வந்து என்னது del Q divided by T தான் நம்ம வந்து போடுவோம், ரைட்? அப்போ del Q by T வந்து போடுறோம் அப்படின்னா Qக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜூல் இல்லை கேலரிஸ் எது வேணால் கொடுக்க முடியும். டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் இன்வர்ஸ் வந்து கொடுப்போம், ரைட்? கெல்வின் வந்து கொடுப்போம், which is going to be கெல்வின் இன்வர்ஸ். அப்போ இங்கே del Q அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்ம வந்து பெர் மோல் அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த மாதிரி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் வந்து இதே கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இட் இஸ் லைக் பெர் மோலையும் நான் கன்சிடர் பண்ணி போடுற மாதிரி தான் வரும், ஓகே? கெமிஸ்ட்ரியில் வரும்போது நம்ம முன்னாடி யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல, எல்லாமே பெர் மோலை கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல், ஓகே? ஸோ அப்போ வந்து யூல் ஹேவ் லைக் ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல், ஃபைன். ஆனால் வந்து ஜூல் பெர் கெல்வின் அப்படிங்கிறதும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது கொடுக்கவே இல்லை. தேர்ஃபோர் த ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 1, ரைட்? இது புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 2 moles of ideal gas at 27 degrees Celsius temperature is expanded reversibly from 2 liters to 20 liters, okay? ஸோ அப்போ வந்து this is an reversible expansion, okay? 27 degrees Celsius constant temperature வந்து கொடுத்துட்டாங்க, 2 moles வந்து கொடுத்துட்டாங்க. Find the entropy change, okay? ஸோ இங்கே வந்து del S வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து டெரிவேஷன் வந்து பார்த்துருக்கோம். இனிவே ஃபார்முலா தெரிஞ்சிருந்துருக்கணும். கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபார்முலா மட்டும் பார்த்துருப்போம். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி del S equals NR ஃபார் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் எனக்கு எப்படி வந்துருக்குன்னா நேச்சுரல் லாக் ஆஃப் V2 டிவைடட் பை V1 எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ அப்போ நம்ம மேலே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் I'll get the answer straight away for the entropy change, ஓகே? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஆருக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, கேலரிஸில் சப்ஸ்டியூட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து இன்ட்டு 2, ஓகே? நேச்சுரல் லாக் ஆஃப் V2 டிவைடட் பை V1, ஓகே? இங்கே நம்ம வால்யூமோட ரேஷியோஸ் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ லிட்டர்ஸில் இருந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம், ரைட்? அப்போ ஃபைனல் வால்யூம் இஸ் கோயிங் டு பி 20 டிவைடட் பை 2. லிட்டரை திருப்பி நம்ம மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். அகைன் இட் வில் கெட் கேன்சல், ஃபைன். இங்கே நம்ம ரேஷியோஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம், புரியணும். அப்போ இஃப் இட் கெட்ஸ் கேன்சல்ட் மேலே வந்து நேச்சுரல் லாக் ஆஃப் 10 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. அப்போ இது அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 4 இன்ட்டு நேச்சுரல் லாக், ஓகே? அப்போ நேச்சுரல் லாகை லாக் பேஸ் 10க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2.303 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், தெரியணும். அப்புறம் லாக் பேஸ் 10, ஓகே? அப்போ 10 பவரில் என்ன போட்டால் 10 வரும்னா 10 பவரில் 1 போடணும், ரைட்? இது வந்து தெரியணும். அப்போ வந்து திஸ் டேர்ம் இஸ் கோயிங் டு பி 1. அதனால் 2.303 இன்ட்டு எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? ஸோ 2.303 இன்ட்டு 4 வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 4 to 8 சம்வேர் அரௌண்ட் 9 வந்து எனக்கு வந்து வரணும், ரைட்? ஸோ அப்போ வந்து மேலே வந்து இருக்கிறதுல வந்து எனக்கு எது க்ளோசஸ்ட் மேட்சிங் ஆன்சர் வரும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 9.2, ஃபைன். இதெல்லாம் ஈஸியான சம் தான். அப்படியே del S அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே மேட்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர், ஃபைன். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அது சம். நெக்ஸ்ட் சம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பேஸ் பண்ண சம், ரைட்? இதை பற்றி வந்து நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டெல்லாம் பற்றி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குலிபிரியம் சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து படிப்போம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து அந்த ஆக்சிடேஷன் எப்படி நடக்குது, ரிடக்ஷன் எப்படி நடக்குது, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் ரிடாக்ஸை வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வில் டூ இன் லைக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம், ஓகே? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி வந்து இருந்தால் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ரைட்? ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இதை பற்றி எக்ஸாஸ்டிவாக படிப்போம். வில் டூ இன் தட் சாப்டர், ரைட்? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் ஆக்சைடு PbO2, ரைட்? அப்போ இது வந்து இந்த லெட்டுங்கிறது வந்து எனக்கு என்னென்னா இட் எக்ஸிபிட்ஸ் மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஓகே? ஸோ அப்போ வந்து லெட் வந்து இங்கே வந்து PbO2ல் இருக்கும்போது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும், PbOவில் இருக்கும்போது வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்க போகுது. அதே தான் கீழே டின்னு இங்கே வந்து SnO2ல் அது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த SnOவில் வேறு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் வச்சு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ O2, அப்போ O2 வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்குன்னா அது வந்து எப்போவுமே இட் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ வந்து 2- தான். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து O2 2 ஆக்சிஜன் வந்து போய் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெட்டோட வந்து அட்டாச் ஆகிருக்கு, ஃபைன். அப்போ 2 ஆக்சிஜன் வந்து போய் இந்த லெட்டோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ 2 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி 4+ வந்து இது வந்து இருந்திருக்கணும், ரைட்? சரி தானே? அப்போ PbO அப்போ 2- வந்து அப்போ வந்து ஒரே ஒரு இதோடய போய் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 2+. ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லெட் வந்து இட் ஷோஸ் மல்டிபிள் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எக்ஸிபிட் பண்ணோம். அப்போ வந்து இங்கே வந்து PBக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4+, அடுத்து வந்து எனக்கு என்ன 2+. ஸோ சேம் திங் கீழே ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் அப்போ இங்கே வந்து எனக்கு என்னன்னா இட் இஸ் லைக் 4+, இங்கே வந்து எனக்கு வந்து 2+, ரைட்?
ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு எந்த ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0 அப்படின்னா திஸ் இஸ் நெகட்டிவ், விச் மீன்ஸ் இட் இஸ் ஃபேவரபிள், ரைட். அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து இட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கணும். அப்போ அது வந்து ஃபேவரபிள், ரைட். அப்போ ஃபேவரபிள் அப்படின்னா லெட் வந்து எனக்கு எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இஸ் ஃபேவரபிள். அப்போ லெட்டில் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஃபேவரபிள். அப்போ PB 2+ இருக்கும்போது நான் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ 2 இது வந்து பாசிபிள், ரைட். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனில் அதே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து இட் இஸ் கிரேட்டர் தன் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிரேட்டர் தன் 0 அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள், ரைட். ஏன்னா இட் இஸ் பாசிட்டிவில் இருந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாதுன்னா அப்போ டின் வந்து எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்க போகுது. அப்போ டின் வந்து எனக்கு எந்த ஸ்டேட்டில் அதிகமாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 4+, ஓகே. அப்போ SN வந்து எனக்கு வந்து 4+ இருக்கணும், டின் வந்து 4+ இருக்கணும், லெட் வந்து எனக்கு வந்து 2+ இருக்கணும். அந்த மாதிரி இருக்க போகிற ஆப்ஷன் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஆப்ஷன் 4, ஃபைன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கிறதும் புரிஞ்சுருக்கணும். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அந்த சாப்டர் பண்ணும்போது இதை பற்றி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபுல்லாத்தையும் எடுத்து அதில் நம்ம எப்படி வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுறது அதெல்லாம் we will do exhaustively in that chapter, right. இதில் டவுட் இருந்துருக்கக்கூடாது, புரியணும். அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து செல் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ், ஓகே. ஸோ அப்போ ரியாக்ஷன் வந்து எப்போ ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அப்படின்னா del G வந்து it should be negative, right. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா that reaction is possible, fine. இதெல்லாம் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து இது எப்படி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது அதெல்லாம் we will do in 12th grade. இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மேட்ச் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். இந்த சம் வந்து புரியணும். அடுத்து சம் போகலாம். இப்போ வந்து நம்ம 21, 22, 23 ஸோ இந்த 3 வருஷம் என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சால்வ் பண்ணிடலாம், ஃபைன். சரி தானே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா which one among the following is the correct option. ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கல எது வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் CP அண்ட் CV ஃபார் 1 mole of an ideal gas, ஓகே. ஸோ அப்போ 1 mole of an ideal gasக்கு வந்து நான் வந்து என்னென்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபிசிக்ஸ் நல்லா பார்த்தா தான். ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ விச் இஸ் லைக் CP - CV = R, ரைட். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3, ரைட். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் irreversible expansion of an ideal gas under isothermal condition the correct option is, okay. ஸோ இங்கே வந்து இட் இஸ் irreversible எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்க போகுது. அப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் என்ட்ரோப்பியும் நான் வந்து இப்போ வந்து நான் ரிலேட் பண்ண போகிறேன். del U வந்து நான் வந்து ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி 0. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகாது, ரைட். தெரியணும், ஃபிசிக்ஸ்லேயே நம்ம பார்த்தா தான். ஆனால் சேஞ்ச் இன் என்ட்ரோப்பி வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து இருக்க போகுது. பிகாஸ் ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன நேச்சுரலாக P2/V1 வந்து போட்டுருப்போம். ஸோ அதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். டியூரிங் த எக்ஸ்பேன்ஷன் என்ட்ரோபி ஆஃப் தட் சிஸ்டம் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், ஃபைன். அப்போ த ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 4, ரைட். இது வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த டோட்டல் ப்ரெஷர், ஓகே. ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து டோட்டல் ப்ரெஷர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன் அ மிக்சர் ஆஃப் 4 grams of oxygen and 2 grams of hydrogen confined in a total volume of 1 liter at 0 degree Celsius, ஓகே. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் தெரியும், வால்யூம் வந்து தெரியும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கிராம் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் மாலிக்யூல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் தென் ஆர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். டோட்டல் ப்ரெஷர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணுறது தான். PV = nRT. அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெட் த ப்ரெஷர் P, ரைட். அப்போ ப்ரெஷர் P = இங்கே வந்து 4 grams ஆஃப் ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கும்போது ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16 கிராம் வந்து வரும். ஸோ இங்கே O2 மாலிக்யூல் தானே. அப்போ O2 அப்படின்னா 32 கிராம்ஸில் வந்து எனக்கு வந்து 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து இருக்க போகுது, ரைட். அப்போ இங்கே நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 grams வந்து எடுத்திருக்கேன். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா I have like 4/32 வந்து எனக்கு வந்து வரப்போகுது, ரைட். அப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா I'll have like 1/8 வந்து எனக்கு வந்து வரும் ஃபார் ஆக்சிஜன் மாலிக்யூலுக்கு எவ்வளோ மோல்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரியே அடுத்தது வந்து 2 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 2/2, ரைட். அப்போ 2/2 வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா that should be equal to 1 mole, ஃபைன். அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கு, ஒரு 1/8 mole ஆஃப் ஆக்சிஜன் இருக்க போகுது. அதே மாதிரி 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இருக்க போகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து it will be equal to 1/8 + 1,
right, which is going to be 9 divided by 8. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் தட் மிக்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா P ஈக்குவல்ஸ் nRT டிவைடட் பை V. அப்போ என்னுக்கு வந்து 9/8 இன்ட்டு ஆருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.082 வந்து வேண்டாம், அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் டீக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 273 கெல்வின் டிவைடட் பை வால்யூம் V என்னங்கிறது நான் வந்து போடணும், ரைட். அப்போ வால்யூம் V வந்து இங்கே வந்து எனக்கு 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தெளிவாக இருக்கணும், 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே என்னோட R வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டரில் தான் நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஃபைன். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து எனக்கு என்ன அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு தான் நான் வந்து அந்த R வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு தான் நான் வந்து டோட்டல் ப்ரெஷருமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். அப்போ இங்கே எனக்கு யூனிட் கன்வர்ஷன் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த R வந்து அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து டேலி பண்ணிடும், ஃபைன். சரி, அப்போ வந்து நான் வந்து வால்யூம் வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் 1, பிகாஸ் 1 லிட்டர்னா, ஏன்னா நான் ஆறுங்கிறது 1 லிட்டருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கான்ஸ்டன்ட்டை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், ரைட், புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா I have like 0.01 வந்து வந்துருக்க போது, which is going to be 10⁻², ரைட். அடுத்தது 273 9 மல்டிப்ளை பண்ணால் will get the answer. ஸோ 273 into 9 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 7 2, okay, 63. So 63 is going to be 5 6 18 24. okay, so அப்போ 2457 into 10⁻² வந்து வரப்போகுது. அப்போ 24.57 வந்து இருக்கணும். ஸோ அப்போ 24.57ங்கிறது 25.18 அந்த இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, ரைட். இதில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஏன் வந்து கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். இங்கே 0.082 வந்து இருந்துச்சு, ரைட். அது வந்து நம்ம வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0.08 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 25.18 அப்படிங்கிறத எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். இந்த சம்மில் டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். இதெல்லாம் சிம்பிளான சம் தான். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிம்பிள் சம் தான். Which of the following PV curve represents maximum work done? அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து மேக்ஸிமம் ஒர்க் டன் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஒர்க் டன் அப்படின்னால நம்மளுக்கு என்ன வந்துருக்கணும், ஏரியா அண்டர் த கிராஃப், இல்லைன்னா ஏரியா இன்சைட் த சைக்கிள். அந்த சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்குன்னா அந்த சைக்கிள்குள்ளே எனக்கு எவ்வளோ ஏரியா வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் டன் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஆப்ஷன் 1 வந்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். சி எல்லாமே ஐசோதெர்மல்னு கொடுத்துருக்காங்க, ஃபைன். சி லாஸ்ட் ஒன் வந்து ஐசோதெர்மல்னு கொடுத்துருந்தாலும் இது பார்த்தாலே தெரியுது திஸ் இஸ் நாட் அன் ஐசோதெர்மல் ஒன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஐசோகோரிக், ரைட். ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்க போகுது. எனிவே இந்த இதுக்கு வந்து எனக்கு வந்து ஏரியானது கிராஃபே வரப்போகிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் டன். அது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனில் வரப்போகிறது கிடையாது. இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த 3 கிராஃப்ஸ்குள்ளே தான் எனக்கு வந்து வரணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஏரியானது கிராஃப் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஏரியானது கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, செகண்ட் உனக்கு வந்து எனக்கு வந்து ஏரியானது கிராஃப் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏரியா இன்சைட் தட் சைக்கிள். ஸோ இது வந்து ஓகே. தேர்டு உனக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் ஏரியா அண்டர் த கிராஃப் தான். இங்கே வந்து ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகம் தான், ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து இது பார்க்கும்போதே நம்ம வந்து ஓவரால் கேஸில் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது ஏரியா அண்டர் த கிராஃப் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கணுமோ அதோட ஒர்க் டன் தான் எனக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்லாம் சின்ன சின்ன ஒர்க் டன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இருக்கிற எல்லாத்துலேயுமே த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 3, ரைட். புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் கிராஃபிக்கல் சம் தான், இதில் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A 10-liter flask contains 64 grams of oxygen at 27 degrees Celsius. ஓகே, ஸோ வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ஆக்சிஜன்கிறது கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் முன்னாடி பண்ண மாதிரி தான். த ப்ரெஷர் இன்சைட் த ஃப்ளாஸ்க் இன் பார் இஸ் ஓகே. ஸோ அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா ப்ரெஷர் இன்சைட் த ஃப்ளாஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து R வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ R வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக லிட்டர்ஸில் 10 லிட்டர் மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. ப்ரெஷரும் நம்மளுக்கு வந்து பார்லேயே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த R வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கிடைக்க போகிற ப்ரெஷர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பாரில் தான் எனக்கு வந்து கிடைக்கும். டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எப்போவுமே கெல்வினில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 300 கெல்வின் நம்ம உள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கெட் த ஆன்சர், ஃபைன். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா 64 கிராம் வந்து நான் வந்து மோல்ஸுக்கு வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ வந்து இருந்திருக்கணும், ஆக்சிஜன் வந்து 32 கிராம் வந்து 1 மோலுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து 64 கிராம் அப்படின்னா 64 டிவைடட் பை 32 வந்திருக்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2 மோல்ஸ், ஃபைன்.
சரி தானே. இப்போ n வந்து நான் என்னங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ப்ரெஷருக்கு வந்து அஸ் யூஷுவல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ ப்ரெஷர் PV ஈக்குவல்ஸ் nRT, என்னுக்கு வந்து 2 moles இன்டூ ஆருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 0.083. ஓகே. டெம்பரேச்சர் Tக்கு வந்து நான் வந்து என்னென்னா 27 degree Celsius + 273 வந்து எனக்கு வந்து வரணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 300 Kelvin nRT divided by the volume. ஓகே. ஸோ அப்போ வால்யூம் வந்து எனக்கு வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி 10 liters. ஓகே. ஸோ அப்போ 10 ஃபைன். சரி தானே. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 0 it will get cancelled. ஃபைன். அண்ட் தென் ஸோ 6னா இதை மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணோன்னா will get the answer. ஃபைன். அப்போ 83 ஓகே இன்டூ 6 ஃபைன். 1 வந்து வந்திருக்கணும். ஸோ 48 498. ஓகே. ஸோ அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா this should be equal to 498. ஸோ டெசிமல் பிளேசஸ் வந்து இப்போ நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ டெசிமல் பிளேஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்ததுன்னா 4980 வந்து வந்திருக்கணும். ஸோ 4980 வந்திருக்கும்போது நான் 3 டெசிமல் பிளேசஸ் வந்து முன்னாடி வந்து தள்ளி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா that should be like 4.9. ஃபைன். ஸோ the answer is option 1. ரைட். இந்த சம்மும் சிம்பிளான சம் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா will get the answer. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து போகலாம், which is the last one. இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு. ஸோ 2023 எனக்கு வந்து கேட்டிருந்த சம். ரைட். ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதான் வந்து சம்மில் வந்து கேட்டிருப்பாங்க. ரைட். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Which amongst the following option is the correct relation between change in enthalpy and change in internal energy? ஓகே. ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு வந்து என்தால்பியையும் இன்டர்னல் எனர்ஜியும் ரிலேட் பண்ணணும். ஸோ என்தால்பி இன்டர்னல் எனர்ஜியை நான் ரிலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து H = U + PV. அப்போ PV வந்து ΔNGRTன்னு மாற்ற முடியும். HUவையும் சேஞ்ச் இன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ΔH = ΔU + ΔNGRT. ரைட். அந்த மாதிரி எந்த இது வரும் அப்படிங்கிறத நான் வந்து மேட்ச் பண்ணணும். ரைட். அப்போ வந்து ΔH = ΔU அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ΔH = ΔU + ΔNGRT. ரைட். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஃபைன். ஸோ இந்த சம் வந்து புரியணும். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் எல்லா சம்ஸுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஃபைன். தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தியரி எல்லாமே நம்ம ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணால் தான் மெயினாகவே இங்கே தியரி வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தால் நல்லா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு வேளை படிக்காமல் வந்தாலும் மேட்ச் பண்ணிடலாம். யூ வில் கெட் டு நோ. எல்லாத்தையுமே நமக்கு புரிய முடியும். இருந்தாலும் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் பிகம்ஸ் வெரி ஈஸி. ரைட். சரி தானே. ஸோ 2023 வரைக்கும் நம்ம எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஈஸியான சம் தான் வரும். கண்டிப்பாக நம்மளுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஃபைன். பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருந்திருக்கணும். ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.